பிரைஸ் அல்லாஹ். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை கர்த்தர் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13, 14 வசனங்கள். அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாக இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களிலிருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்து தூரத்திலிருந்து வரும் பொழுது ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். அந்த அத்திமரம் இலைகள் நிறைந்ததாக இருக்கிறது. அப்படி இலைகள் நிறைந்ததாக இருந்தது நிமித்தமாக இயேசுவுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது, இதிலே நிச்சயமாக கனிகள் காணப்படும் என்று. ஆனால் கடந்து வந்து பார்க்கிறார். நம்பிக்கையோடு கடந்து வந்து பார்க்கும் பொழுது அங்கே அத்திமரத்திலே கனிகள் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஏமாற்றம் உண்டாகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படையாக நாம் கூடி வரும் பொழுது நாம் நன்றாக ஆராதிக்கிறோம், நன்றாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்மை நெருங்கி வரும் பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நம்மை நெருங்கி வருவதற்கு காரணம் நம்மிலே கனி வெளிப்படுகிறதா, கனிகள் இருக்கிறதா என்பதை பார்க்கும்படியாக கடந்து வருகிறார். அவர் நம்பி கடந்து வருகிறார். அந்த நம்பிக்கையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது நாம் ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? நாம் இயேசு கிறிஸ்துவை ஏமாற்றாமல் நாம் நிலைத்திருந்து கனி கொடுப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில் கனிகள் வெளிப்படுமானால் நிச்சயமாக நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை ஏமாற்றக்கூடிய காரியங்கள் எல்லாம் மாறிப்போக கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் கனிகளை வெளிப்படுத்த கர்த்தர்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.